இங்க ஒருத்தங்க பூனைங்களெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. பொதுவா எல்லா இடத்துலயும் வந்து ஒண்ணு பூனையை வாங்கிக்க தான் முடியும், இல்ல அடாப்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 மாசமோ 2 மாசமோ 1 வருஷமோ எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் மட்டும் அந்த பூனையை வச்சுக்கிட்டு திருப்பி வந்து இவங்க கிட்டே கொடுத்துடணும். இப்போ ஒரு பெட்டுன்னு வாங்கிட்டா அதை நம்ம லைஃப் லாங் எடுத்து பார்த்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற கமிட்மெண்ட்காகவே நிறைய பேர் வந்து வாங்காம இருப்பாங்க. ஆனா பெட்ஸ் வளர்க்கணும்ட்டு ரொம்ப ஆசை இருக்கும். முதல்ல பெட்ஸ்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து அந்த 1 மாசம் 2 மாசம் சில பேருக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு வித்துட்டு இருப்பாளா. இப்போ ஒரு வயசான பாட்டி அங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதுல ஒரு பூனையை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். பூனை ரொம்ப அழகா இருக்கு, அதனால இதை நான் ரெண்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பாட்டியோட வீட்டுல போயிட்டு விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிருப்பா. ரெண்டுக்கு கேட்டா எல்லாருக்கும் விடுறது கிடையாது. முதல்ல அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு பார்த்து இந்த இடத்துல வந்து பெட்ஸ் கஷ்டப்படாம இருக்க முடியுமா, சூழ்நிலை கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் வாடகைக்கு விட்டு வருவா. பாட்டியோட வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா வீடு ஃபுல்லா நிறைய பூனைங்க போட்டோவா தான் இருக்கும். இவங்க வந்து ஒரே நேரத்திலே நிறைய பூனைங்களை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லாம் வந்து 1 வருஷம் கேப்லயே அப்படியே இறந்து போயிடுச்சு வயசானதுனால. இப்ப இந்த பாட்டிக்கு வந்து மறுபடியும் ஒரு பூனையை வந்து வாங்கி அந்த ஒரு கமிட்மெண்ட்டே எடுத்துக்க முடியல. பழைய மாதிரி அந்த பூனைங்களை நல்லபடியா பாத்துக்க முடியுமா அப்படின்றதும் தெரியல. இப்ப இந்த பொண்ணு வந்து ரெண்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கால, புது ஐடியாவா இருக்கு, அதனால நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு பூனைங்கனாலே ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் தான். இப்ப ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா பூனைங்க கிட்ட கேட்டுதான் அந்த பொண்ணு முடிவு எடுப்பா. பூனைங்களோட பாஷையை ஒரு அளவுக்கு இந்த பொண்ணால புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு லாட்டரி வாங்கணும் அப்படின்னா அந்த பூனைங்க ஓகே சொன்னா மட்டும்தான் வாங்குவா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்ப அந்த பாட்டி வரந்தே இறந்து போயிட்டாங்களா, அதனால அந்த பூனை வந்து வீட்லயே தான் இருக்கும். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இப்ப அந்த பொண்ணு வந்து பூனையை எடுத்துட்டு வந்துருவா. மறுபடியும் அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவா. இப்ப ஏரி ஓரத்துல ஒருத்தர் வந்து தனியா உட்காந்துருப்பாரு. வாழ்க்கையே மொத்தமா வெறுத்து போயிட்டு தான் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட இந்த பொண்ணு வந்து ஒரு குட்டி பூனையை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துருப்பா. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல அப்படின்ட்டு அவரும் புலம்பிட்டு இருக்காரு. இப்ப அவரோட அபார்ட்மெண்ட்க்கு போயிருப்பா. வைஃபும் பொண்ணும் இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இவர் கூட இருந்தா ஒரே ஒரு பப்பி இருந்துச்சு, அந்த பப்பியை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால இப்ப அந்த பொண்ணு அவர்கிட்ட போயிட்டு இந்த பூனையை கொடுத்துட்டு உங்களோட வாழ்க்கையே மாறிடும், இந்த பூனையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. 2 மாசத்துக்கு அப்புறமா இப்ப இவர் வந்து வேலை விஷயமா வேற ஒரு ஊருக்கு போறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அக்ரிமெண்ட் படி வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போறாங்க அப்படின்னா இந்த பொண்ணுகிட்டயே வாங்கின பெட்ஸை கொடுத்துட்டு தான் போயிருக்கணும். ஆனா இவரு வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாரு. இந்த பூனை வந்ததுக்கு அப்புறமா தான் என் வாழ்க்கைக்கான அர்த்தமே தெரிஞ்சது, கண்டிப்பா இதை என்னால பிரிய முடியாது அப்படின்ட்டு ரொம்ப கெஞ்சிருப்பாரு. இப்ப இந்த பூனை இவர்கிட்ட சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இவர் கூட போறியா அப்படின்ட்டு அந்த பூனை கிட்ட கேட்டிருப்பா. அந்த பூனையும் சரின்னு தான் சொல்லியிருக்கோம், அதோட பாஷையில சரின்னு சொல்லியிருக்கோம். அதனால இப்ப இந்த பொண்ணும் வந்துட்டு அந்த பூனையை அவர்கிட்டயே கொடுத்துருவா. இவரோட வாழ்க்கையே மொத்தமா இருண்டு போயிருந்துச்சு. நம்ம எதுக்காக உயிரோட இருக்கணும், இறந்துடலாம் அப்படின்ற அளவுக்குலாம் அவர் போயிட்டாரு. ஆனா ஒரு பெட் அவரோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையே வந்து ரொம்ப அழகா மாறிடுச்சு.